எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார்? அவ்வளோதான் சவுண்டா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற தெய்வமாக இருந்திருக்கிறார்? அல்லேலூயா. இதுவரை அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். இந்த மாதத்திலையும் அவர் நன்மையை பிறப்பிக்க அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுகிற அவருடைய சனத்தினுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை பிறப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் சொல்ல முடியுமா? எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்? இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரா? அல்லேலூயா. அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நன்மைகளை நினைத்து பார்த்தோம்னா நாட்கள் போதாது. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. நன்மைகளை நினைப்பதற்கு நாட்கள் போதுமா? நாட்கள் போதுமா? நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் போதுமா? போதாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். He is keep on doing good things to us. Amen. Hallelujah. ஒருவேளை நம்முடைய பார்வையில அந்த நன்மையான காரியங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்ததான நன்மையான காரியங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நேர் விரோதமா இருக்கிறபடினாலதான் நாம நிறைய நேரங்களில் நினைப்பது உண்டு, இது நமக்கு நல்லதில்லை, இது நமக்கு தீமைதான் என்று சொல்லி நாம நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதை செய்வாங்க? நல்லதை செய்வாங்களா, தீமையானதை செய்வாங்களா? சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. நல்ல காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வோமா, இல்லை தீமையை நமக்கு செய்வோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்வோம், நன்மையான காரியத்தை செய்வோம், நேர்த்தியான காரியத்தை செய்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர், அவர் என்ன செய்கிறாரா? அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, அவரை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து, அவருடைய வசனத்தை கடைபிடித்து, அவருடைய பிரமாணங்களை கடைபிடித்து வாழ்கிற அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த ஆண்டு, இந்த மாதம் விசேஷமாய் நமக்கு நன்மையின் ஆண்டா இருக்க போகிறது. வாசிங்க ஒரு வசனத்தை கூட. ஹல்லேலூயா. சங்கீதம் 85வது சங்கீதம், 85வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தர் நன்மையானதை தருவார். சிறு பிள்ளைகளாம் சொல்லுங்க, கர்த்தர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் நன்மையானவைகளை இந்த மாதத்திலே நமக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவரை தேடுகிற அவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே, அவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையான ஈவுகளை இந்த மாதத்திலே நமக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, அவரால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, ஹல்லேலூயா, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, ஹல்லேலூயா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் நன்மை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, நாமும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினருடைய பிரதானமான நோக்கம் என்ன என்று தெரியுமா? அல்லேலூயா, நன்மை செய்யும்படியாகவே அவர் வந்தார். அல்லேலூயா. தீமையை செய்கிறது யாரு? பிசாசும் அவனுடைய கூட்டாளிகளும் அவனோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரமே
பிறருக்கு தீமையை நினைப்பார்கள், பிறருக்கு நன்மையை செய்யும்படியாய் நினைக்க மாட்டாங்க. பிறருடைய வாழ்க்கையில எப்படி அவர்கள் தீமையை அவர்கள் பார்த்து சந்தோஷப்படுவான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தீமையை அனுமதித்து நன்மையை அல்ல, சந்தோஷத்தை அல்ல, தீமையும் துக்கத்தையும் கண்ணீரையும் அவர் அனுமதித்து பிசாசு சந்தோஷப்படுவான். ஆனால் உலக ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் நன்மை செய்ய அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா! நன்மை செய்ய அவர் வந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லுங்க. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால் அவர் நன்மையை எனக்கு தருகிறவர். அல்லேலூயா! அவர் நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியாலே அவர் எனக்கு இந்த மாதத்திலே நன்மையை தருகிற தெய்வமாய் இருக்கிறவங்க சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா! அல்லேலூயா! ஹல்லேலூயா! அவரை நம்பி இருக்கிற, அவரை தேடி வந்திருக்கிற இந்த முதல் ஆராதனையிலே தேவ சமூகத்திலே அவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அன்பு தேவ ஜனமே, தாயே, தகப்பனே, இந்த காலவேளையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் நாளிலே தேவன் நன்மையை கட்டளையிட போகிறார். ஒருவேளை ஹல்லேலூயா அநேக நாட்களாய் இந்த நன்மைக்காய் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபித்திருக்கலாம், தேவ சமூகத்தில் உபவாசித்து நீங்கள் ஜெபித்திருக்கலாம். அந்த நன்மையை எப்பொழுது என் கண்கள் காணும் என்று சொல்லி இரவும் பகலும் தூங்காதபடி அந்த நன்மையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதத்தில் என் ஜனங்கள் அந்த நன்மையை காண்பார்கள் என்று சொன்னார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி பார்த்தான என் ஜனங்கள், என்னை நோக்கி ஆளலை அமர்ந்திருந்த என் ஜனங்கள், அவருடைய முகத்தை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா! நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்விலே அவன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உடையவனாய் இருந்தான். தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம் உடையவனாய் இருந்தான். தேவனையே தஞ்சம் என்று அமர்ந்திருந்தான். அவரை எனக்கு கோட்டை என்று அமர்ந்திருந்தான். அவர் எனக்கு போதும் என்று அமர்ந்திருந்தான். அவன் எந்த மனிதனை நோக்கி பார்க்கவில்லை, எந்த மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை, கர்த்தரை மாத்திரம் அவருடைய கண்கள் நோக்கி அமர்ந்திருந்தது. அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தரை மாத்திரம் நோக்கி அமர்ந்திருந்த அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நன்மைகளை நாம் சுதந்தரிக்க போகிறோம். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆமென் என்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே என் வாழ்க்கையில் அதை செய்வார். ஹல்லேலூயா! நன்மைகளின் தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறார். உங்க ஒவ்வொருடைய குடும்பத்திலும், உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரை அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமையை செய்யல. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை ஆண்டவர் என் வாழ்க்கையில தீமை செய்யல. ஹல்லேலூயா! என் வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் தீமை செய்யல, இதுவரை நன்மையாகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் அவருக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்ய தெரியும். ஆமென். ஹல்லேலூயா! தீமைங்கிற அந்த வார்த்தை அவருடைய டிக்ஷனரியில இல்லை, அவருடைய சிந்தையில இல்லை, அவருடைய இருதயத்தில இல்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நன்மையால் நிறைந்திருக்கிறபடினால், அவர் நன்மையின் தேவனாய் இருக்கிறபடினாலே நன்மையை மாத்திரம் தான் அவர் தருவார். ஹல்லேலூயா! 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 யாருக்கு அப்படிப்பட்ட நன்மை ஆண்டவர் தருகிறவர்? அவரை தேடுகிற அவருடைய ஜனத்திற்கு நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு வாகனத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் இந்த வாகனத்தினுடைய மெயின்டெனன்ஸ் காரியத்திற்காக யார்கிட்ட நம்ம கொண்டு போவோம்? அந்த மெக்கானிக்ட கொண்டு போவோம். அல்லேலூயா! டாக்டர்கிட்ட கொண்டு போவோமா? சொல்லுங்க. டாக்டர்கிட்ட யார் எதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போவோம்? யாரை நம்ம கூட்டு போவோம்? உடம்பு சரியில்லாதவங்க, சரீர பலவீனமா இருக்கிறவங்கள டாக்டரை போய் நம்ம சந்திப்போம். அப்ப அது போல நம்முடைய ஆண்டவர் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறபடினாலே நன்மை வேணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா! இந்த உலகத்தில் அநேக இடங்கள் உண்டு. அதுதான் நான் சொன்னேன், ஒரு பைக்கை எடுத்துட்டு போனா டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போக கூடாது. ஒரு பைக்கை எடுத்துட்டு போனா மெக்கானிக்ட எடுத்துட்டு போனா தான் அதை சீராய் செமையாய் சரிப்படுத்த முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் போதும் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராக. அதை வாசிங்கள. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அவர் எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் தீமை செய்கிறவராக அல்ல. அவர் போன ஒவ்வொரு இடங்களிலே, அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு இடங்களிலே, அவர் சென்ற ஒவ்வொரு இடங்களிலே நன்மை நடந்து கொண்டே இருந்தது, அற்புதம் நடந்து கொண்டே இருந்தது, அதிசயம் நடந்து கொண்டே இருந்தது. குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். பல வருடத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், பல பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருந்த ஜனங்கள் விடுதலையானார்கள். பிறவி குருடன் விடுதலையானார். இவைகள் எல்லாம் எப்படி நடந்தது என்றால் அவர் நன்மையுள்ள தேவனாலே, அவர் நன்மை செய்கிற தேவனாலே, அவர் நன்மைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் செய்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஹல்லேலூயா பர்வதத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலே ஆண்டவர் நன்மை செய்யும்படியாய் இந்த மாதத்திலே வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையானவைகளை ஹல்லேலூயா நம்மை விட்டு அகற்றி, நம்முடைய குடும்பத்தை விட்டு அகற்றி, சத்துரு சில காரியங்களை ஹல்லேலூயா நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்று முற்படுகிறான். ஆனால் ஹல்லேலூயா தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நிர்மலம் பண்ணி அவர் நன்மை செய்கிறவராக நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சபையிலே அவர் சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17 வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நன்மை யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், பூரணமான நன்மை யாருக்கு வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. அல்லேலூயா. எங்கிருந்து வருகிறது நன்மை? எங்கிருந்து வருகிறது சொல்லுங்க? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் உண்டாகிறது, வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. முதலாளிட்டிருந்து வருதா நன்மை? அப்பா அம்மா இருந்து வருதா நன்மை? உடன் பிறந்தவர்களிருந்து நன்மை வருதா? வராது. அல்லேலூயா. அவங்க எல்லாம் மனுஷர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நன்மையை எங்க இருந்து வருதுன்னா, அதற்கு மூல காரணம் எங்கன்னா, அதனுடைய சோர்ஸ் பிளேஸ் எது அப்படின்னா, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் மாத்திரம்தான் அந்த நன்மை வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நாம் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற ஜெய கிறிஸ்து, அவர் ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். என்ன ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார்? நன்மையை பிறப்பிக்கிற ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. பூரணமான அந்த ஈவு, பூரணமான அந்த நன்மை, பூரணமான ஆசீர்வாதம், பூரணமான கிருபை, பூரணமான நன்மையின் ஆசீர்வாதங்கள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலே தவிர இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. எதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாங்க? நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் வருகிறாங்க. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில எதனால நம்ம கடிந்து கொள்கிறோம்? ஆராதனைக்கு ஏன் லேட்டா வரீங்க? ஆராதனைக்கு ஏன் தாமதமா வரீங்க? ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வாங்க. இந்த வாரம் ஆராதனைக்கு ஏன் வரல? இந்த வாரம் ஆராதனைக்கு ஏன் நீங்க வரல? ஏன் குடும்பத்தோடு வரல? ஏன் உங்களுடைய வீட்டுக்கார் மாத்திரம் வந்தாங்க? ஏன் உங்க மனைவி மாத்திரம் வந்தாங்க? ஏன் உங்க பிள்ளைகள் எங்க போனாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்மைகளை பெற்றுக்கொள்ள குடும்பத்தோடு வரணும். அல்லேலூயா. நன்மைகளை பெற்றுக்கொள்ள முதலாவது தேவ சமூகத்திற்கு வரணும். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனா நன்மை வராது. 1000 ரூபாய் மொய் எழுதுனா 500 ரூபாய் மொய் எழுதுனா 10,000 ரூபாய் செலவு வந்துடும். ஜாக்கிரதை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவன் இறந்துட்டான் இவன் இறந்துட்டான்னு போன அப்படின்னா பாடைய நமக்கு கட்டிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதிகளின் பிதாவாகிய தேவ சன்னிதானத்துல வந்து நெல்லு. அல்லேலூயா. பரிசுத்த சன்னிதானத்துல, பரிசுத்த பலிபீடத்துல வந்து நெல்லு. நன்மையை சுதந்திரிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில ஒருவரும் இல்லை, எந்த தேவனும் இல்லை. அது எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கலாம், அது 330 கோடி தேவர்களாய் இருக்கலாம். நன்மையை பிறப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவரே. லேமாக்காராதி அத்துராபாலாபாரா சேமாதி அத்துராபாலாபாராபா. ஜோதிகளின் பிதாவிடத்திலே நன்மை உண்டாகிறது. அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஜோதிகளின் பிதாவாகிய தேவ சன்னிதானத்திலே நீ காத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நன்மையை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டாம். அந்த இடத்துல அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை கம்பெனியில வேலை வைச்சாலும் பரவாயில்ல, வேலையை வேண்டான்னு சொல்லு. 15,000 நீங்க வாங்கலாம், 20,000 நீங்க வாங்கலாம், 40,000 நீங்க வாங்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பாய் அந்த 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 சேலரி ஆண்டவர் மாற்றி இன்னொரு இடத்துல வேலையை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க அதை ருசிச்சு பார்த்தாதாங்க அந்த அனுபவத்திற்குள்ள வர முடியும். நீ அந்த வேலை நேரத்தில் நீ வேலைக்கு நீ ஓடி 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 போறனாலதான் இன்னும் அந்த 10,000 தான் சம்பளம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2,000 ரூபாய் உனக்கு கூட்டியிருப்பான். அல்லேலூயா. எதனால இந்த இன்கிரிமெண்ட் இல்ல, எதனால இந்த நன்மையை நீங்க பெறலன்னா, சரியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேட மாட்டேங்கிறீங்க, தேவ சமூகத்தை நீங்க தேட மாட்டேங்கிறீங்க, பரிசுத்த சமூகத்தை நீங்க தேட மாட்டேங்கிறீங்க, பரிசுத்த சமூகத்தில் வந்து ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க, பாடல் பாடும் பொழுது கரங்களை தட்டி ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெப வேளையில கண்களை மூடி ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க, நன்மை செய்த தேவனை துதிக்க மாட்டேங்கிறீங்க, ஜீவன் தந்த தேவனை துதிக்க மாட்டேங்கிறீங்க, கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்த தேவனை துதிக்க மறந்திருக்கிறபடினாலே நன்மையை பிறப்பிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நன்மையை பெற்றுக்கொள்கிற தேவ மனுஷன் எங்க இருப்பான் அப்படின்னா, தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே அவன் தங்கி இருப்பான். ஆமே. ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? அவன் எங்க இருப்பான்? தேவ சமூகத்தில். ஞாயிற்றுக்கிழமை இந்த குடும்பம், இந்த பிரதர், இந்த சிஸ்டரை பார்க்கணும்னா அவங்க சர்ச்சில் தான் அங்கே ஃபுல்லாகவே இருப்பாங்க. காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சபையிலேயே தேவ சந்நிதியிலே இருப்பாங்கன்னு சொல்லணும் மத்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உன்னை குறித்து மத்தவன் சாட்சி கொடுக்கணும். கல்யாண வீட்டுக்காரன் கொடுக்கும் போதே சொல்லிடணும், இங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கணும், நீங்க கிறிஸ்தவங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒழுங்கா சபைக்கு போற நல்ல ஒரு விசுவாசின்னு தெரியும், நீங்க எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்போ நீங்க வந்தால் போதும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க கரெக்டா வந்திருக்கிறீங்க, நாங்க அதெல்லாம் வந்துருவோம், நாங்க வந்துட்டு ஆராதனைக்கு போவோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தை துக்கப்படுத்துறோம். அல்லேலூயா. அவிசுவாசிக்கு தெரியும் இந்த மனுஷன் கிறிஸ்தவன், இவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போறவன், அதெல்லாம் நீங்க பரவாயில்ல, நீங்க வர வேண்டாம், உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, இல்லை ஆராதனை முடிச்சுட்டு வாங்க, இல்லை மாலையில வாங்க. ஆமே. ஆனா நம்ம ஆள் என்ன செய்யும்? நன்மையை, தேவ சமூகத்திலிருந்து நன்மையை பெற்றவன், கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருப்பார். எத்தனையோ பேர் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி என்னென்னமோ ஆகுது, நல்லா தான் போயிருப்பாங்க, அவங்க கரெக்டாக ஓட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எதிர்த்தாப்புல வர்றவங்க என்ன செய்வாங்க? எப்படியோ தாறுமாறா ஓட்டி வந்து இடிச்சிடுவான் பாவம். அவங்க தான் என்ன செய்வாங்க? கஷ்டம். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நன்மையை நம்ம பெற்றுக்கிறோம். நடந்து போகும்போது வண்டியில் விழுந்து செத்து போயிடுறான், போய்கிட்டு இருக்கும்போது நல்லா படுத்து உறங்கினவன் காலையில் எழுந்திருக்க முடியல. இவ்வளவு நன்மையை பெற்றுனா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு, ஆண்டுடைய சமூகத்திற்கு முதலாவது தேடுவதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு நம்ம வர்றோமா? 9:30 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு கரெக்டா வர்றோமா? நம்ம 7 மணி ஆராதனைக்கு 6:45 பரிசுத்தாவி அந்த ஸ்தலத்துல இருக்கிறாருன்னு தெரியுமா? 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 தெரியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா.
கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நன்மையை சுதந்திரிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்முடைய சரீர சுகத்திற்கு ஊசி போடும்போது வலிக்க தான் செய்யுங்க. அந்த ஊசியை நீ எவ்வளவு பல்ல கடிச்சிட்டு நீ தாங்கிக்கிறல்ல, அதில் அந்த ஊசி போடும் பொழுது இங்கிட்ட மறுபக்கம் திரும்பிக்கிட்டு என்ன செய்றீங்க, அந்த ஊசி போடும் பொழுது மறைக்காம என்ன எப்படியாவது போடட்டும், நான் பார்க்கவே இல்லை, ஆனால் எப்படியாவது நான் சுகத்தை அதே போலதான் கிறிஸ்துவின் சமூகத்தில் பல்ல கடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா எங்கேயுமே போவாத, தலையே போனாலும் சரி தேவ சமூகத்தில் அந்த தலை போட்டும். அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தில் அப்படிலாம் ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நன்மைகளினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் சகோதரியே, சகோதரா, ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க தேவ சமூகத்தில் என்ன தீர்மானம் எடுக்கணும்? நன்மைகளை நாயகனிடத்துல நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா ஆராதனைக்கு நான் சரியாய் நான் செல்லணுங்கிற தீர்மானம். அல்லேலூயா. ரெகுலரா ஆராதனைக்கு வர்றவங்க நான் ரெகுலரா ஆராதனைக்கு வரணும், ரெகுலரா ஆராதனைக்கு வர்றவங்க நான் சரியான நேரத்திற்கு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கைதட்டி பாடாத இருக்கிறவங்க நான் ஒழுங்கா கைதட்டி இனிமேல் நான் பாடணும். தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற வேளையில், அபிஷேகத்தில் நிரம்புகிற வேளையில கண்ணை முழிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இனிமேல் நான் கண்ணை முழிச்சு நான் பார்க்க மாட்டேன். ஒழுங்கா தேவனை நான் கண்களை மூடி ஆராதித்து இந்த அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டே இருப்பேன். ஒரு தீர்மானம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வர மாட்டேங்கி? அல்லேலூயா வராதவனுக்கு நன்மை உண்டாகாது. இப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படியும் நான் அல்லேலூயா வர மாட்டேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் நன்மை பெறுவதற்கு அவரை முதலாவது தேடுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். பின்னாக வைக்கிறத பின்னாக வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, முதலாவது வைக்க வேண்டியதை முதலாம வைக்காம கடைசியா வைக்கிறத முதலாவது வச்சனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் அந்த 10,000 15,000 சம்பளத்துல இருக்கிறோம். தேவனை தேடுகிற அனுபவத்துல வேலைக்கு அந்த முதலாளி என்ன சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, வேலையே எனக்கு பறி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டுடைய சமூகம், ஆன்லைன் அதிகாலை ஜெபம் முக்கியம், இரவு ஜெபம் முக்கியம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் முக்கியம், பைபிள் ரீடிங் முக்கியம், இவைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லி தேவ சமூகத்தில் வர்றாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் இன்கிரிமெண்ட்டை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? நன்மையானதை கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய கார்ல போனவங்க தான் பெரிய பணக்காரலாம் கிடையாது. சைக்கிள்ல போறவங்க, நடந்து போறவங்கலாம் நன்மையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. கார்ல ஓட்டுறவனுக்கு கூட அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியாது. நடந்து போறவங்க, சைக்கிள்ல போறவங்க ரொம்ப நான் விரும்புவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில அநேக நேரங்களில் இவைகள் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்னை பழக்கி வைத்தார். அநேக நேரங்களில் நான் படிக்க போவதற்கு நான் நடந்தே போயிருக்கிறேன். பல கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஸ்கூல்ல, என்னுடைய காலேஜில் நான் படிக்கும் போது நிறைய நேரம் சைக்கிளில் போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் காலேஜ் முடிச்சும் நிறைய நேரம் நான் சைக்கிளில் போயிருக்கிறேன், நடந்தே போயிருக்கிறேன். பல கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த நேரத்தில் சைக்கிளோ வாகனங்கள்லாம் கிடையாது. அல்ல, அந்த நேரத்தில் அவ்வளவு தூரம் நடந்திருக்கிறோம். காலில் சரியான செருப்பு கூட எனக்கு இருக்காது. அல்ல, அந்த செருப்பை நம்ம போட்டுட்டு போனால் அந்த செருப்பு என்ன செய்யும்? நம்மளை கடிக்கும். அந்த காலை கடிச்சு புண்ணெல்லாம் வந்திருக்கு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பைபிள் காலேஜில் ஒரு வேளை ஆகாரம் கூட கிடைக்காம, 2 வேளை ஆகாரம் கூட, அந்த ஆகாரம் கொடுத்தாலும் அந்த வாயில வைத்து சாப்பிட முடியாது. ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் கரண்ட்டு பவர் சப்ளைவே இருக்காது. காலேஜில் ஃபேன் ஓடாது, லைட் எரியாது. இப்படிப்பட்ட கஷ்டத்தின் நடுவே, பாடுகள் நிறைந்த வேளையிலே ஆண்டவர் என்னை பல வருடமாய் இந்த ஊழியத்திலே ஆண்டவர் என்னை பழக்கி வைத்து இப்பொழுது நான் நன்மையாய் போய் கொண்டிருக்கிறேன் என்றால் எல்லாம் அவருடைய கிருபை மாத்திரமே, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உயர்த்தி கொள்வதற்கு இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், இவர் என்ன இப்பெல்லாம் கார்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். இந்த கார்லாம் சாதாரணமா வரல. என் வாழ்க்கையில அநேக நேரம், அல்லேலூயா, அநேக வருடம்னு சொல்லுவேன். பைபிள் காலேஜில் 3.5 வருஷம்
நான் தூக்கம் இல்லாம இருந்தேன், சரியான சாப்பாடு எனக்கு கிடையாது. அல்லது தண்ணிய மாற்றமே நான் கொடுத்து, அல்லது என் பெற்றோர்களுக்கு கூட நான் அதை சொன்னது கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் இதை கேட்டா ரொம்ப வேதனைப்படுவாங்க. பல பிரயாசத்தின் மத்தியிலே காணிக்க காசை நமக்கு அனுப்பி இந்த கல்லூரியில் நீங்க படிக்க வேண்டும் என்று ரொம்ப பிரயாசத்தின் மத்தியில் என் பெற்றோர்கள் அனுப்பினார்களே, என் சபை அனுப்பி இருக்கிறது, என் சபையின் மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என் மேல வச்சிருக்கிறாங்களே, அதற்கு மேலாக என்னை அழைத்தவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறாரே, நான் ஒரு நாளும் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி அந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ராத்திரி நேரங்களில் பைபிள் காலேஜ் ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் 9 மணி 10 மணிக்கெல்லாம் ஒரு காட்டு பகுதியிலே அந்த கிரவுண்டில் போய் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, இந்த கல்லூரி பகுதியிலே, ஹல்லேலூயா, இந்த நார்த் இந்தியா பகுதியிலே, இந்த வட மாநிலத்தின் பகுதியிலே என்ன நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்திருக்கிறீர்? உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை முற்றிலுமாய் நான் தத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை எப்படிலாம் உருவாக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ, என்னை எப்படிலாம் நீர் வணைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீரோ, நீர் என்னை எப்படிலாம் என்னை உருவாக்கி உம்முடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ, அவ்விதமாய் என்னை மாற்றுமே, என்னை உருவாக்குமே, அதற்கு என்னை முற்றிலுமாய் நான் தருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்துதான் கர்த்தர் என்னை இப்பொழுது கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்பொழுது தங்கியிருக்கிற வீடோ, நான் இப்பொழுது ஓட்டிக் கொண்டிருக்கிற காரோ மனிதர்கள் கொடுத்தவைகள் அல்ல, பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் உண்மையா சொல்வேன், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹோம் அப்ளையன்சஸ், என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் எனக்கு எந்த மனிதர்களும் தரவில்லை. தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு ஒவ்வொரு நபரை ஆண்டவர் எனக்கு கொடுத்து அனுப்பி, என் ஊழியன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி இவனுக்கு இந்த காரியத்தை நீ செய் என்று சொன்னார். இந்த நன்மை எப்படி உண்டானது என்றால் தேவ சமூகத்தை முதலாவது தேடினபடினாலே, ஹல்லேலூயா, தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தபடினாலே. அதே போல என்னுடைய செக்குலர் படிப்பில், அல்லது நான் காலேஜில் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஹல்லேலூயா என்னுடைய காலேஜ் மதியானமே முடிஞ்சிடும். அந்த மதியானத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு அதிகமான நேரம் உண்டு. மதியானம் போய் என்னுடைய லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கல்லூரி ஒரு கிறிஸ்துவ கல்லூரியா இருந்தபடினாலே அந்த கல்லூரியில ஒரு நல்ல ஒரு சேப்பல் உண்டு. அந்த நான் தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல்ல நல்ல ஒரு சேப்பல், ஒரு நல்ல ஒரு பிரேயர் ஹால் இருந்தது. அது எப்பொழுது திறந்தே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா அந்த பிரேயர் ஹாலில் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நான் போய் நெடுமுழங்கால டெய்லி நிற்பேன். ஹல்லேலூயா. நெடுமுழங்கால நிற்பேன். சும்மா சாதாரணமாலாம் நிற்க மாட்டேன். ஆண்டவர் என்னை அப்பொழுதே ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது எனக்கே புரியல, அது எனக்கு புரியப்படலை. இன்றைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா, அன்னைக்கு தேவ சமூகத்தில் முழங்கால நெடுமுழங்கால 1 மணி நேரம் நிற்பேன். முழங்கால நின்று கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. செக்குலர் காலேஜ் பைபிள் காலேஜ் போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த ஜெபத்தில் என்னை பழக்கி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லது என்னுடைய பெற்றோர்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நான் பார்த்திருக்கிறேன். எனக்காக அல்லேலூயா அதிகமாய் ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லது அவர்கள் இவ்வளவாய் ஜெபிக்கிறார்களே, அவர்கள் எப்படி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது? இந்த ஒரு ஜெயமுள்ள ஒரு நன்மையுள்ள வாழ்க்கையை என் வாழ்வில் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது நெடுமுழங்கால நின்று ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். அநேக ஜனங்களுக்காக நான் ஜெபித்தேன். அந்த கல்லூரி சுற்றி இருக்கிற அநேக வீடுகள் ரட்சிக்கப்படும்படியா நான் ஜெபித்தேன். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அநேக இடங்களுக்கு போய் அந்த துண்டு பிரதிகளை குறித்து ஊழியமும் செய்தேன். அந்த இடத்துல இவைகள் எல்லாம் எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், என்னை பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, கிறிஸ்து எனக்காய் கொடுத்த பிரமாணங்களை நான் கை கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுத்தபடினாலே அந்த நன்மையை நான் சுதந்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நன்மைகளின் ஊற்றாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அல்லேலூயா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. அல்லேலூயா. முதலாவது தேடணும். எப்ப தேடணும்? எப்ப தேடணும்? சபைக்கு வர்றதுக்கு முதலாவது வரணுமா, கடைசியா வரணுமா? சபைக்கு வர்றது முதலாவது வரணுமா, நடுவுல வரணுமா? முதலாவது வர வேண்டும். சத்தமா சொல்லு, முதலாவது வர வேண்டும். அல்லேலூயா. ரேஷன் கடையில பொங்கலுக்கு 3000 கொடுக்கறான், 2000 கொடுக்கறான், முந்தி அடிச்சுட்டு ஓட தெரியுது. 3000 இல்லையா, 2000 இல்லையா, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உனக்காக இந்த பிப்ரவரி மாதத்தில் செய்வேன் என்று சொல்லும் பொழுது எதற்கு அந்த 2000 3000? ஹல்லேலூயா.
அதுக்காண்டி நீ வாங்க வேண்டாம் நான் சொல்லல. முந்தி அடிச்சுட்டு போய் நிக்கிறிய. எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டு நிக்கிறீங்களே. அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டீங்க. அப்பதான் உங்களுடைய கோபம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு அப்ப அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஏசப்பா இடத்துல சமூகத்துல முண்டி அடிச்சுட்டு என்னைக்காவது வந்திருக்கிறியா? ஏய், இன்னைக்கு 7 மணிக்கு ஆராதனை, 6:45 ஆச்சு, 6:40 ஆயிடுச்சு, 6:45 ஆயிடுச்சு, 6 மணி 6:30 ஆயிடுச்சு, எழுந்துரு எழுந்துரு எழுந்து குளி, கிளம்பு போ. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வருகிறதுல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்ற ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. ஆதி நாட்கள்ல 10-15 வருடம் இருக்கும் பொழுது இருந்து தேவனை ஆராதித்ததான தேவ ஜனங்கள்லாம் அந்த மகிழ்ச்சியெல்லாம் இப்ப பார்க்க முடியல. அந்த விசுவாசத்தெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல ஜோதிகளின் பிதாவிடத்துல பரத்திலிருந்து உண்டாகிய அந்த நன்மையான ஈவை பெறுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் முதலாவது தேவனை தேடுகிற அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த காரியத்தை சொல்லி வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த 1 மாதம் நீங்க தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து தேவ சமூகத்தில் நீங்க வந்து பாருங்களேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் உலகத்தினுடைய காரியத்தை எல்லாம் ஒதுக்கிருங்க. ஆனா சோதனைக்காரனாகிய பிசாசு நீங்க தீர்மானம் எடுத்த பிறகுதான் அந்த சோதனையை கொண்டு வருவான். இக்கட்டான சோதனையை கொண்டு வருவான். எந்த சம்பவத்தை உங்க காதல சொன்னா, உங்களுக்கு சொன்னா நீங்க அதை கீழ்ப்படுவீங்களோ அந்த சம்பவத்தை உங்க கண்கள் முன்பாக கொண்டு வந்து வச்சுட்டு நீ இப்ப தேவனை துதிக்க போறியா, ஆராதனைக்கு போறீங்களா, இல்லது இந்த இடத்திற்கு போறீங்களா? அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்னமாக அருமையான ஒரு நல்ல சகோதரர் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள போய் சந்திக்க நேர்ந்தது. அவங்ககிட்ட சொன்னேன். சொல்லிட்டு ஒரு 4 நாளுக்கு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த இடத்திற்கு நான் போயிருந்தேன் அவங்கள சந்திக்கும்படியா. அப்போ அந்த பிரதர் சொன்னாங்க, ஏன்னா ரெகுலராக அவங்க ஆராதனைக்கு வர்றதில்லை. அப்போ அந்த பிரதர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் ரெகுலராக ஆராதனைக்கு வாங்க, வந்தால் அநேக கிருபைகளின் நன்மைகளையும் அந்த உயர்வையும் அந்த விரிவாக்கத்தையும் அந்த பெருக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். அப்போ அந்த 4 நாளுக்கு அப்புறம் போய் அந்த சகோதரனை, அன்பான சகோதரரை பார்க்கும்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இனிமேல் நான் குடும்பமாக ஒழுங்காக நான் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவேன். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நன்மையை பெற வேண்டும் என்று வாஞ்சையுள்ள தேவ ஜனங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நன்மையை பெற வேண்டும் என்று விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்திற்குள்ள வரணும். தப்பு செய்கிறவன் எண்ணியாரமே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவம் செய்கிறவன் பாவத்தில் போய்கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்பொழுதுதான் தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. விட்டு விடுகிறவன் தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான், நன்மையை பெறுவான், ஆசீர்வாதத்தை பெறுவான், அவர் வைச்சிருக்கிற செழிப்பை பெறுவான், அவர் வச்சிருக்கிற விரிவாக்கத்தை பெறுவான், அவர் வச்சிருக்கிற பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தருவாரு. அல்லேலூயா. அந்த பாவத்தை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணிடு. என்ன பாவம்? பீடி குடிக்கிறது பாவம், அது பாவம். சினிமா பார்க்கிறது பாவம், சினிமா சாங்ஸை நம்ம கேட்பது பாவம், அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கிறது பாவம். அல்லேலூயா. நாடகம் பார்க்கிறது பாவம், சீரியல் பார்க்கிறது பாவம், இந்த உலகத்தில் அசுத்தமான வார்த்தையை பேசுறது பாவம், கேலி கிண்டல் அடிக்கிறது பாவம், கீழ்ப்படியாமை பாவம், பொய் பாவம். அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி அதை மன்னித்து தேவ சமூகத்தில் விட்டு விலகுகிறவன் தேவ சமூகத்தில் இந்த இரக்கத்தை பெற முடியும், நன்மையை பெற முடியும். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நன்மை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை தரதான் வந்திருக்கிறாரு. அது நன்மை செய்ய தான் அவர் சுற்றி திறந்தார், அது உண்மைதான். அவர் நன்மையை தருவார், உண்மைதான். ஆனால் அந்த நன்மையை பெறுவதற்குண்டான தகுதி நம்மிடத்துல வேண்டுமே. அல்லேலூயா. டாக்டர்ல போய் நின்ற உடனே உனக்கு சுகமாயிருதா? இல்ல. அவர் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படுற. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது, கேக் சாப்பிடக்கூடாது, உப்பை குறைச்சிருங்க, உரப்பை குறைச்சிருங்க, இல்ல கொலஸ்ட்ரால் வந்துடும், இதை சாப்பிடாதீங்க, நான்வெஜ்ஜை சாப்பிடாதீங்க, இந்த காய்கறியை சாப்பிடுங்க, அந்த காய்கறியை சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதெல்லாம் தொடாதீங்க.
இதெல்லாம் முடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை டெய்லி போடுங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை என்னை வந்து பாருங்க. இதெல்லாம் சரியா செய்யறோம்ல, இதெல்லாம் செம்மையா பண்றோம்ல, குட்ட செலவழிக்கிறோம்ல. ஆனா தேவ சத்தத்திற்கு, தேவ வார்த்தைக்கு என்றைக்காக கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கிறோமா? என்றைக்காவது யோசித்து பார்க்கிறோமா? என் தேவனுக்கு இது பிரியமில்லாதே, நாம் இப்படிலாம் பண்ணலாமா? ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா? சீரட் அடிக்கலாமா? போயலை போடலாமா? பான்புராக் போடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையை பெற வேண்டும் என்று காத்திருக்கிற தேவ ஜனம் இவைகளுக்கு விலகி நிற்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஏன் ஆமென் வரமாட்டீங்க? பாவத்தில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்புங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, பாவிகளை தான் ஆண்டவர் நேசிக்கிறார், பாவத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். பாவிகளை ரொம்ப நேசிக்கிறார். இங்க இருக்கிறவங்க யாரும் பரிசுத்தவான்லாம் கிடையாது. பரிசுத்தமான பூமியிலே ஆண்டவர் வைக்க மாட்டாருங்க. ஆமென். அப்ப நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் ஒருவர், இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அப்ப பாவம் செய்திருக்கிறவன் தேவ சமூகத்தில் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, இந்த மாதத்துல நீங்க நன்மையை பார்ப்பீங்க. தேங்க்யூ அப்பா. இந்த மாதத்தில் நீங்க நன்மையை பார்க்க போறீங்க. இந்த சபை நன்மையை பார்க்க போகுது, இந்த ஊழிய நன்மையை பார்க்க போகுது, அநேகருடைய குடும்பங்கள் நன்மையை பார்க்க போகுது, அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மையை சுதந்திரிக்க போற. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜோதிகளின் பிதா, பரத்திலிருந்து உண்டாகிற ஈவு நன்மை, அதை எந்த மனுஷனும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. நீதிமன்றத்தில் வருகிற ஜட்ஜ்மெண்ட்டை பணத்தை கொடுத்து மாத்திரலாம், ஆனா பரத்திலிருந்து உண்டாகிற ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிற நன்மையை எந்த மனுஷனும் முடியாது, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை உங்களுக்குன்னு ஆண்டவர் சொன்னாது, உங்களுக்கு மாத்திரம் தான், வேற ஒருவருக்கும் கிடையாது. உங்க குடும்பத்துல நீங்க மாத்திரம் தான் அதற்கு தகுதியுள்ள பாத்திரம் தான், உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆனா அந்த டாக்டர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சு சரியா போறான்ல, அது மாதிரி பரம பிதா, அந்த ஜோதிகளின் பிதா உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று விரும்புகிற அந்த பிதாவில்ல, பிதாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ, சத்தியத்திற்காக வாழ, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவனம் செய்ய, அது மாத்திரமல்ல தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வர ஒப்பு கொடுக்கும் பொழுது நன்மையான ஈவை கர்த்தர் நமக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல குறைவு உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. என்னாச்சு? குறைவு உண்டாயிருச்சு. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். 2ஆம் அதிகாரம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆமென், எஸ், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் செய்ததுனால தான் தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமா மாற்றினார். அது ஒரே ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மகிமை உள்ள இருந்துச்சு. அதுதான் போடப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனும், நல்ல கவனமா கவனிக்கணும், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, பாருங்க, இந்த உலகத்துல கல்யாண வீடு இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன் வீடு இருக்கு. முதலாவது அடக்கி பிந்து பந்திக்கு முந்தி அடிச்சுட்டு போய் முதல் ஆளால உட்காந்து இருக்கிற சிக்கன் 65, லாலிபப்பு, அந்த பப்பு இந்த பப்பு எல்லாத்தையும் எல்லா பப்பையும் முன்னாடி வச்சு
அண்ணன் அணைச்சிட்டு முதல் பந்தியில் போயிடுவான். ஆனால் 2வது பந்திக்கு கொஞ்சம் குறையும், 3வது பந்திக்கு இருக்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்வான்? ஊத்துறா தண்ணிய அப்படின்னு என்ன செய்வான் சமையல்காரன்? வேற ஒன்றும் இல்லை, மசாலா பொடி இல்லை, கறி இல்லை, எதுவுமே இல்லைம்மா, எதுவுமே கிடையாது, தண்ணியை ஊற்றி கொதிக்க வை, போட்டு விடு அப்படின்னு என்ன செய்வான்? போட்டு விட்டுருவான். ஆனால் இங்கே ஏசப்பா செய்த நன்மை, கற்சாடிகளுக்கு தண்ணீரை ஆண்டவர் ரசமா மாத்திட்டார். அது ஒரு அற்புதம் நடந்துருச்சு. அந்த ரசத்துக்குள்ள ஒரு பெரிய நன்மை உண்டாகுது. அதுதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் மனுஷன். நல்ல கவனமா குடிங்க. ருசி குறைந்ததை கொடுப்பான் மனுஷன் கல்யாண வீட்டுல. ஆனா இந்த கல்யாண வீட்டுல இயேசுவோ நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும். எவ்வளவு நல்ல தெய்வம்! கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? எவ்வளவு நல்ல தெய்வம்! நீரோ, நம்ம ஆராதிக்கிற இயேசுவோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வச்சிருக்கிறீங்களப்பா. என்ன ஒரு ஆண்டவர் தெய்வம்! எவ்வளவு ஒரு நன்மைகளின் தெய்வம்! ஆமே ஆமே. அதுதான் நான் சொல்றேன், ஆராதனைக்கு வந்து பழகுங்க. 7 மணிக்கு சர்வீஸ்னா 6:45 you must be here. 6:45 உள்ள வந்துருங்க. 6:50 வந்து யாரையும் பார்க்காத, கண்ணை மூடி முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. நன்மையை பெற போறேனப்பா. அந்த ஆண்டு இந்த மாதத்தில் நீங்க சொன்ன அந்த வார்த்தை நன்மையின் மாதம்ப்பா. இதுல நன்மை உண்டாகும்படியா நான் வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு நான் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன்ப்பா. நன்மையை பிறப்பீங்கப்பா. கானாவூர் கல்யாண வீட்டில் முந்தின ரசத்தை பார்க்கல, பிந்தின ரசம் மதுரமா இருந்து ருசி உள்ளதா இருந்தது. இந்த பிப்ரவரி மாதத்துல, ஜனவரி மாதத்தை காத்துல இந்த பிப்ரவரி மாதம் தான் அநேகருடைய வாழ்வில் ருசி உள்ளதா மாற போகுது. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நல்லா நன்றி சொல்லு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்லா நன்றி சொல்லு. ருசியுள்ள அற்பத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டளையிட போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற ஹல்லேலூயா அப்பத்தின் குறைவுகளை இயேசு நிறைவாய் மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நம்முடைய நன்மைகளை நாயகன் மாற்ற போகிறார். அதுதான் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். அவர் நன்மையை செய்வதை சுற்றி திறந்த தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல. ஆனா நம்ம ஆளுதான். முதலாம் ஆதாம் என்ன செய்தார்? 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. முதலாம் ஆதாம் என்ன செய்தார்? ஆதாமும் ஏவாளோ அந்த ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தான்? அவன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததுனாலதான் இன்றைக்கு ஹல்லேலூயா பல சாபங்களை என்ன செஞ்சிருக்கிறது? ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த சாபத்தை உடைப்பதற்காக 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார். ஹல்லேலூயா. அதை நன்மையாய் நமக்கு மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகினான், ஒளிந்து கொண்டான். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டான். அவர்கள் நன்மை செய்யவே, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே அந்த ஏதேன் தோட்டிலே செழித்து வாழவே ஆண்டவர் வைத்தார். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் ஜனிப்பதனுடைய நோக்கம் நாம் நன்மை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நாம் பிறருக்கு நன்மை செய்யும்படியாக. நாம நன்மை பெற்றோம், அவன் கெட்டு ஒண்ணுமில்லாம போகணும்டா, அவன் கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்ட்டும் தான்டா போட்டு வரணும், நம்ம மாத்திரம் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த நினைப்பு பிசாசனுடைய நினைப்பு. இது பிசாசனுடைய கூட்டாளிக்கு தான் இந்த நினைப்பு வரும். அவன் என்ன பார்த்து உயர்ந்துருவானோ, அவன் இந்த குடும்பம் என்ன பார்க்கல மேன்மைப்பட்டுருமோ, நன்மையை சுதந்திரிச்சுவானோ. இது 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 தேவனுடைய உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜன நானும் நன்மையை பெறணும், என் கூட இருக்கிற எல்லாரும் நன்மையை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராகவே இருந்த அவர் நன்மையுள்ள தேவன். அவரை அண்டிக் கொள்கிறவருக்கும் நன்மை செய்தார். அல்லேலூயா. ஆனா ஆதாமுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய கட்டளையிட்ட ஆண்டவர் அவன் தீமை செய்து தேவனை விட்டு விலகி ஓடினான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா ஏதேன் தோட்டத்தை விட்டே ஆண்டவர் விரட்டிடுவாரு. தேவ பிரசன்னத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிடுவாரு.
தேவ சமூகத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிடுவார் நம்மள. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானா பார்க்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கிருபையின் வாசல் அடபட்டுருச்சுன்னா நம்மளை துரத்தி அனுப்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா, பல நேரங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியில உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? பாவத்திலிருந்து மனம் திரும்ப, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க, பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்க, வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுக்க, தேவ சன்னிதானத்தில் ஜெபிப்பதற்கு முதலிடம் கொடுக்க, ஆராதனைக்கு வருவதற்கு முதலிடம் கொடுக்க, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் சரியாய் செம்மையாய் சீர்படுத்தும் பொழுது நன்மையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஹல்லேலூயா உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, உன்னை இந்த நாளிலே, நம்மை இந்த நாளிலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் எப்பொழுது தேவ சமூகத்தில் வரும், என் பிள்ளைகள் எப்பொழுது என்னை ஆராதிக்க வரும், என் பிள்ளைகள் எப்பொழுது என் ஆளுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி எனக்கு முதலிடம் கொடுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? நன்மையை கட்டளையிடும்படியாக, நன்மையை பிறப்பிக்கும்படியாக, நன்மையான ஈவுகளை தரும்படியாக, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவானவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அந்த நன்மைகளின் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அந்த நன்மைகளின் ஊற்றாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டளை ஆளலுக்கு கீழ்ப்படிந்து நம்மை முழுதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, இந்த மாதத்திலே ஆண்டவர் சொன்னதான அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நன்மையால் நம்மை நிரப்ப அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு நல்ல அந்த நன்மையை தருவார் என்ற இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருது. அது எப்படி அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. He pours down his blessings. ஆமென். ஹல்லேலூயா. பொழிந்தார் அப்படின்னா அதிகமாய் ஊற்றிக்கொண்டே இருந்தார். ஆமென். அதிகம் pours down. அப்ப தண்ணி எடுத்து நம்ம என்ன ஊத்திக்கிட்டே இருப்போம், கணக்கில்லாம ஊத்துவோம். போர்ஸ் டவுன் அப்படின்னா கணக்கில்லாத நன்மையை ஆண்டவர் நமக்கு தரப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணக்கில்லாத நன்மை. எத்தனை பேருக்கு ஆசை அந்த நன்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்? ஹல்லேலூயா. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. டாக்டர்ஸ் முதலிடம் கொடுக்குறீங்க, ஓனர்ஸ் முதலிடம் கொடுக்குறீங்க, கம்பெனியில் வேலை பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்க, விசுவாசமாக நடந்துக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் உண்மையா உங்க உசிரை பாதுகாத்து நடத்துற ஆண்டவருக்கு நீங்க உண்மையுள்ளவனா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை நீங்க சுதந்திரிப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் அடுத்து கொடுத்ததான அந்த வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கலாம். தேவ சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திலே நன்மையை நான் பெற வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் அப்படி அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தருடைய கண்கள் இந்த நாளிலே கவனித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று, நன்மையை கட்டளையிட வேண்டும் விரும்புகிறார். எல்லாரும் ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பீங்க, பரலோகத்திற்கு காண்பீங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த முதலாம் ஆராதனையிலே தேவன் இம்மட்டும் நீர் வெளிப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தர் நன்மைகளை தருவார் என்று சொன்னப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, you are going to pour out your blessings, Father God. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் பொழிந்தருள போகிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அதற்கு நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாக, எங்க வீடு அதற்கு தகுதியுள்ளவராக, எங்களுடைய குடும்பங்கள் அதற்கு தகுதியுள்ளவராய் மாற இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை கிருபையா ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை கிருபையா ஏற்றுக்கொள்ளுங்க. தாவீது தேவ சமூகத்தில் கெஞ்சினான், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலிருந்து சமூகத்திலிருந்து என்னை தள்ளாதையும் ஆண்டவரே. ஓ அதே போல எங்களை தள்ளி விடாதபடி, எங்களை ஆண்டவரே ஆளுநரை வெறுத்து விடாதபடி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்மைக்கு தகுதியுடைய பிள்ளையாய்
ஓ தகுதியுள்ள பாத்திரமா எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள்ள எங்களை குடும்பத்தை எங்களின் சபையும் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்மையை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் இந்த சபைக்கு, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். நீர் அப்படியே செய்து உம்முடைய வசனத்தை நிறைவேற்றுங்க, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுங்க. உம்முடைய பாதத்தில் எங்களை முழுதுமாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி புகழ் எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்போடு ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம்